ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட குடும்பங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவராலே பேச ஏவப்படுகிறேன். ஜெபத்தோடு கூட நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படிக்கு அன்போடு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக குடும்பங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்கள் நடுவிலே உலாவ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குடும்பத்தில் தொடங்கி முடிவில் குடும்பத்தில் முடிவடைகிறதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே குடும்பங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். குடும்பங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய பிரியமாய் இருக்கிறது. குடும்பங்களின் நடுவிலே ஆண்டவர் உலாவுவதற்கு அவர் அதிகமாய் ஆவலோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கின்றதா? ஆண்டவருடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய ஆளுகை இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணி குடும்பமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்ய வேண்டும், எங்கள் குடும்பங்களை நீர் மேற்கொள்ள வேண்டும், எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே நீங்கள் உலாவி எங்கள் நடுவிலே நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை வரவேற்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக குடும்பங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த குடும்பங்களிலே இருக்கிற சில காரியங்களை நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் கிரியை செய்தார், ஆளுகை செய்தார். அவர்களோடு கூட ஆண்டவர் பேசினார், அவர்கள் நடுவிலே உலாவினார். அந்த குடும்பங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற எச்சரிப்புகளையும் நாம் நன்றாய் கவனிக்க முடியும். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் சில குடும்பங்களை நம்முடைய தியானத்திற்கு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கைகளை நீட்டி ஒரு அல்லேலுயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அல்லேலுயா, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் இங்கே ஒரு குடும்பத்தை நான் பார்க்க முடியும். மனோவா என்கிற குடும்பம். இந்த மனோவா தம்பதிகள் பிள்ளை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு நாள் இவர்களை சந்தித்து இவர்களுக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க இந்த தம்பதிகள், ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் தெளிவான தரிசனங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று இந்த தம்பதிகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனோவா தம்பதிகளை ஆண்டவர் சந்தித்தார். அவர் சொன்னபடியே அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவர் அந்த மனோவாவினுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய், அவன் இப்படியெல்லாம் என்னுடைய வேலையாய் என்னுடைய காரியமாய் இவைகளை எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று ஆண்டவர் மனோவாவின் மனைவியோடு கூட அவர் பேசினார். மனோவாவினுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், அவனுக்கு உணவு பழக்க வழக்கங்களை எப்படி நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை ஆண்டவர் மனோவாவின் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்தார். பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்,
எப்படி நடத்த வேண்டும் என்கிற தேவனுடைய ஆலோசனையும் அவர்களுக்கு மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுக்கப்பட்டது. கைகளை நீட்டி ஒரு அல்லேலுயா சொல்வோம். அல்லேலுயா. தேவனுடைய திட்டத்தின்படியே இவர்கள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார்கள். இந்த பிள்ளைக்கு அவர்கள் ஒரு பெயரை வைக்கிறாங்க. என்ன பெயர்? சிம்சோன் என்று அவங்க பெயர் வைக்கிறாங்க. சிம்சோன் என்று சொன்னால் அந்த பெயரினுடைய அர்த்தம் சூரியனுக்கு சமமானவன் என்று அர்த்தம். சூரியனுக்கு சமமான இந்த அதிக பிரகாசம் உள்ள இந்த சிம்சோனின் பெயரினுடைய அர்த்தத்தில், இந்த சிம்சோனுடைய பெயரின் அர்த்தம் பிரகாசமானவன். எதை போன்று? சூரியனை போன்று பிரகாசமானவன் என்று நாம் வாசிக்கிறோம். இவனுடைய முடிவை நாம் பார்க்கும்போது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு குருடனாக அவன் மரித்தான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆரம்பத்திலே அவனை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருந்தார், பெரிய தரிசனங்களை வைத்திருந்தார். என்ன திட்டத்தை ஆண்டவர் இவன் மூலமாக வைத்திருந்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரிடத்திலிருந்து மீட்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் இவன் மேல ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு தரிசனத்தையும் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் அவன் நிறைவேற்றினானா என்பதை குறித்து நாம் ஜெபத்தோடு தியானித்தால் விடைகளை நாம் கண்டுபிடித்து விட முடியும். இந்த மனோவா தம்பதி இந்த குடும்பத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திற்கு நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன எச்சரிக்கையின் செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் ஜெபத்தோடு கூட தியானிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆளுகை உங்கள் நடுவில் இருக்கிறது. இன்னொரு முறை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நன்றாய் கவனிங்கள். என்னுடைய முதல் குறிப்பு, இவர்கள் குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். என்னுடைய முதல் குறிப்பாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை மனோவாவினுடைய மனைவிக்கு நேராய் வந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய தரிசனம் இந்த குடும்பத்திற்கு உண்டானது. தேவன் தரிசனமாகும் அளவிற்கு இந்த தம்பதிகள் மனோவாவும் அவனுடைய மனைவியும் நன்றாய் ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிற குடும்பம். அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி. உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கா? நீங்கள் கணவன் மனைவியுமாய் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தம்பதிகள் தேவன் இவர்களுக்கு தரிசனமாகின்ற அளவிற்கு இவர்களுடைய ஜெப வாழ்க்கை ஆழமாக இருந்திருக்க வேண்டும். ஜெபிக்கின்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக இவர்கள் அதிகமாக ஆண்டவரை நோக்கி இவர்கள் ஜெபித்திருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் ஜெபிக்கிற இந்த மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அவங்க ஆண்டவர் தரிசனமாகிற அளவிற்கு இவங்க நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்கள் கணவனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்து கரம் பிடித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை ஜெபத்திலே நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஸ்தோத்திரம், ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது கடைசி காலம். ஆகையினால நீங்கள் ஸ்தோத்திரம், பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு என்பதை அவன் அறிந்து
குடும்பங்களை கெடுக்கும்படிக்கு இன்னைக்கு பிசாசினுடைய டார்கெட், பிசாசினுடைய இலக்கு என்னன்னா குடும்பங்களை கெடுக்க வேண்டும், குடும்பங்களை சீரழிக்க வேண்டும், குடும்பங்களை நடுத்தருவில் கொண்டு வர வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளை பிரிக்க வேண்டும், மனைவியினிடத்திலிருந்து கணவனை பிரிக்க வேண்டும் என்று அவன் அதிகமாய் திட்டமிடுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய தரிசனம் உங்கள் குடும்பத்திலே காணப்பட வேண்டும், தேவனுடைய ஆலோசனைகள் உங்கள் குடும்பத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய நடத்துதலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவியாகிய நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, இந்த குடும்பத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது குறிப்பு வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். 12வது வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. இந்த குடும்பத்திலிருந்து நம்முடைய குடும்பம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால், பிள்ளை பிறக்கும் முன்பாகவே அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று விதிமுறைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பெற்றெடுக்காத பிள்ளையை, காணாத அந்த பிள்ளையை, பெற்றெடுக்காத பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவரே, நீங்கள் பிள்ளையை தருவேன்னு சொன்னீங்களே, அந்த பிள்ளையை நீர் கொடுக்கிற போது அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவனை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விதிமுறைகளை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே, என் மகளை நான் எப்படி வளர்த்தெடுக்கணும், என் மகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் என்ன, அவளுடைய தரிசனத்தை விட, அவளுடைய லக்குகளை விட, என் பிள்ளைகளுடைய ஆம்பிஷன்ஸை விட, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய காரியம் என்ன ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கணும், ஒரு கல்லூரியில் நீங்கள் சேர்க்கணும்னு சொன்னால் கூட ஆண்டவருடைய அனுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த கல்லூரியில் என் மகளை சேர்க்கட்டுமா, இந்த கல்லூரியில் நான் என் மகனை சேர்க்கட்டுமா, ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு என் பிள்ளையை நான் கொடுக்கட்டா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் நாங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை விட நீர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது ஆண்டவரே. ஆகையினால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த தம்பதி ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், எப்படி நடத்தணும் ஆண்டவரே, எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்டாங்க. சங்கீதம் 119 65வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை சோத்திரம், இந்த வசனத்தை சொன்ன தேவ மனிதன் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாக நடத்தினீர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்க வசனம்தான் என்னை நடத்தினது, உங்க வசனம்தான் என்ன அழகா அருமையாய் நேர்த்தியாய் நடத்தினது என்று இந்த பக்தன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம்
14வது வசனத்தில் வாசிக்கும்போது, மேலும் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்க வேண்டும். எப்படி நடத்த வேண்டும்? பரிசுத்த ஆவியில நடத்த வேண்டும். ரோமர் 8:14 வசனம் வாசிக்க கேட்டீர்கள். ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணுமா? உங்க பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமா? உங்க பிள்ளைகள் தேவனாலே நடத்தப்பட வேண்டுமா? ஆகையினால பரிசுத்த ஆவிக்குள்ள ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டும். உங்க பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நன்றாய் நடக்க வேண்டும், நன்றாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களை பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த மனோவாவின் தம்பதி ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரிடத்தில் விதிமுறைகளை கேட்டு அதன்படி நடத்தினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க திறப்பில் நிற்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். உங்க பிள்ளைகளை சரியான விதத்திலே நடத்த வேண்டும். உங்க பிள்ளைகளை பரிசுத்த ஆவிக்குள்ள அவர்களை நடத்த வேண்டும். ஆவியினால உங்க பிள்ளைகள் நடத்தப்படுகிறார்களா? உங்க பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னுடைய 3வது குறிப்பு வாசியுங்கள். 13வது அதிகாரம் வசனம் 24, 25 வாசிப்போம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 25வது வசனம், அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது, இந்த குடும்பத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த சிம்சோன் பிறந்தான். அவனை இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் நியாயாதிபதியாக அவனை வளர்த்தெடுத்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரிடத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த பெற்றோர்கள் அந்த விதிமுறைகளின்படியே அவனை வளர்த்தார்கள். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் நியாயாதிபதியானான். இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் நியாயாதிபதியாக மனோவாவும் அவனுடைய மனைவியும் இருவருமாக சேர்ந்து அவனை வளர்த்தெடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்த்தெடுக்க வேண்டும். அவனுடைய நோக்கத்தை விட, அவனுடைய தரிசனத்தை விட, அவன் மேல ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து அதன் பிரகாரமாக அவனை நடத்த வேண்டும். நிறைய பேரை நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் ஊழியத்துக்கு தான் பாஸ்டர், என் பிள்ளைங்களெல்லாம் ஊழியத்துக்கு தான் கொடுப்பேன், என் பிள்ளைங்கள்லாம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யட்டும்னு சொல்லி நிறைய விசுவாசிகள் சொல்லி கேட்டிருக்கிறேன். நானும் பொறுமையாக பார்ப்பேன். 10வது படிப்பாங்க, 12வது படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, உடனே அடுத்தது நிற்பாங்க, பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு. உடனே எனக்கு ஞாபகம் வரும், அன்னைக்கு இவங்க சொன்னாங்களே, இந்த பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு கொடுக்கணுமே, ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாருங்க பாஸ்டர் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிற போது மனது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவான தரிசனம் வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான எதிர்கால தரிசனம் நமக்கு சிறப்பாக இருந்தால் தான் அவங்களுடைய அந்த தரிசனத்தை நோக்கி அவங்க வேகமாகவும் வெற்றியோடு அதை
அடைந்து கொள்ளவும் அவர்கள் ஓடுவார்கள். ஆகவே நன்றாய் கவனிக்கணும். பிள்ளைகளை தேவ சுத்தம் என்ன, அவர்களை என்னவா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு தான் பாஸ்டர், ஊழியம் செய்வாங்க, மிஸ்னரிகளை அனுப்புகிறேன், பாஸ்டர் ஊழியம் செய்யட்டும், இவா சுவிசேஷம் சொல்லட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் படித்து முடித்த உடனே நாங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், என்ஜினியருக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, கலெக்டருக்கு படிக்க வைக்கிறோம், அவனை நான் ஒரு போலீஸ்காரனை ஆக்கணும்னு சொல்லி உலக வேலைகளில் கொண்டு போய் தங்களுடைய பிள்ளைகளை உலக வேலைக்கு நேராக நடத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படியே இவர்கள் தங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளையை இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் நியாயாதிபதியாக அவனை வளர்த்தெடுத்தார்கள். இன்றைக்கு உங்களை நம்பி உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று சொல்லி அவர்களை நல்ல முறையில் நல்ல ஸ்தானங்களுக்கு நேராக நீங்கள் நடத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான்காவது, இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நன்றாய் கவனிக்கணும். இந்த பிள்ளையை மனோவாவும் அவனுடைய மனைவியும் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் நியாயாதிபதியாக வளர்த்து வந்தார்கள். ஆனாலும் இந்த மகனை, சிம்சோனை, அவனுடைய பெற்றோர்களாகிய மனோவாவும் அவனுடைய மனைவியும் ஆரம்பத்திலிருந்து அவனை கண்டித்து வளர்க்காதது நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி. நன்றாய் கவனிக்கணும். ஆச்சரியமா இருக்குல்ல? அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? இந்த மனோவா தம்பதி இந்த பிள்ளையை இஸ்ரவேலை ஆளுகும் நியாயாதிபதியாக வளர்த்தெடுத்தார்கள். ஆனாலும் இந்த பிள்ளையை ஆரம்பத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து அவனை கண்டிப்போடு வளர்க்கவில்லை, அவனை கண்டித்து வளர்க்கவில்லை. அவனை நடத்த வேண்டிய வழியில் நாம் கண்டித்து நடத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள், மன்னிக்கணும், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும், அவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். செல்லம் கொடுத்து அவனை பாவத்தில் நடத்தக்கூடாது. அவனுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தீமை செய்து விடக்கூடாது. இந்த மனோவா தம்பதி, இந்த மனோவாவும் அவனும் அவனுடைய மனைவியும் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த சிம்சோனை அவங்க ஆரம்பத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து கண்டிப்போடு கூட வளர்க்கவில்லை. நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ள முடியும். அவனை ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ரிக்டாக வளர்த்த முடியலை, அவங்க வளர்க்கல. ஒருவேளை அதிகமாக செல்லம் கொடுத்துருக்கலாம், ஒருவேளை அவனை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்துருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கவனமாக அவங்கள கவனிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லூரிக்கு தான் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா, அவங்களுடைய நண்பர்கள் யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். பிரம்ப கையில் எடுக்கணும், பிரம்ப கையில் எடுத்து அவனை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கணும், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு செல்லத்தை கொடுக்கணும். எல்லா நேரத்திலையும் அவர்களை செல்லமாக வளர்த்தெடுக்கக்கூடாது. நிச்சயம் ஒரு நாள் நமக்கு எதிராக நிற்பான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்பத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிப்போம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கவனிக்க வேண்டும்.
இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், சிம்சோன் தவறான பெண்ணை விரும்பினது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. கவனிக்கிறீங்களா? இந்த சிம்சோன் தவறான பெண்ணை நாடி தேடி அவளை விரும்பினது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இன்னைக்கு பிள்ளைகளை நாம் சரியான நபர்களுக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மகளை நல்ல ஜெபிக்கிற ஆவிக்குரிய நல்ல மணமகனுக்கு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு கூட தான் சம்பந்தம் கலக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நாம் ஸ்தோத்திரம், அவங்க எதிர்காலத்தை குறித்து அதிகமாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சிம்சோன் தவறான பெண்ணை விரும்பினது ஒரு எச்சரிப்பு. அதனாலே அவன் மோசம் போனான், அதனாலே அவன் கெட்டு போனான். அவனுடைய தரிசனம் நிறைவேறவில்லை, அவனுடைய தரிசனம் நிறைவேறவில்லை. அவன் மேலே வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் முழுமையாக நிறைவேற முடியவில்லை. காரணம், அவன் தவறான இடத்திற்கு போனான், தவறான பெண்ணை அவன் விரும்பினான். அவன் பெற்றோரிடத்தில் வந்து சொல்றான், திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று அவன் தாய் தகப்பனோடு கூட அவன் தைரியமாக சொல்கிறான். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ஆளுகையின் கீழே நீங்கள் வளர்க்க வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. சிம்சோன் தவறான பெண்ணை விரும்பினது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. இன்னும் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை நமக்கு உண்டு. இந்த குடும்பத்தில் நியாயாதிபதிகள் 14:5 வாசிக்கும்போது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்படியே சிம்சோனும் அவன் தகப்பனும் தாயும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணுறான், அவன் அப்பாவையும் அம்மாவையும் டார்ச்சர் பண்ணுறான். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், அவன் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறான், நான் அவ்வளோதான் மணந்து கொள்வேன்னு சொல்லி அவன் பெற்றோர்களை அவன் அதிகமாக அலட்டினான், மிகவும் அவர்களை வற்புறுத்தினான். அவர்களும் அவனுடைய வார்த்தையின்படியே கடந்து போகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு சம்பவம். மகன் செய்த தவறுக்கு பெற்றோரும் துணை போனது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு காரியம். அந்த குடும்பத்தை கெடுத்து போடுவதற்காக நாம் ஒருபோதும் நம்ம ஸ்தோத்திரம் நாம் நிற்கக்கூடாது. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மனோவா குடும்பத்திலிருந்து அநேக பாடங்களையும் அநேக எச்சரிக்கைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க சரியான ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் ஜெபத்தோடு இந்த அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் வாசித்து நல்ல தீர்மானங்களை எடுத்து உங்கள் குடும்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.